Hello guys, welcome to our channel ஈஸ்வரிஸ் ரியாக்ஷன் அண்ட் விளாக்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸி அண்டு டேஸ்டி தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 பழுத்த தக்காளியும் 2 வெங்காயமும் நறுக்கி வச்சுக்கிட்டேன். தக்காளியோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக போட்டுடலாம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அடுத்து வெங்காயத்தை போடுறோம். நமக்கு தேவையான அளவு வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் வந்து 3/4 பதத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதங்க விட்டுறணும். அது நல்லா வதங்குற நேரத்தில் தக்காளி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறணும். வந்துட்டு நம்ம வெங்காயத்தை வந்து ரொம்ப பொன்னிறமாக வதக்குற அளவுக்குலாம் பிரியாணி அளவுக்குலாம் தேவையில்ல. 3/4 பதம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தக்காளி போடுறதுனால சீக்கிரமாக வதங்காது, கொஞ்சம் நேரம் ஆகும். நான் அதனால் பெருசாகவே நறுக்கி போட்டுக்கிட்டேன். தக்காளி சேர்த்தோன்னே நம்ம எடுத்து என்ன சேர்க்கணும் தெரியுமா? தூள் உப்பு சேர்த்தோன்னா வதங்குறதுக்கு நேரம் ஆகும். கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறலாம். கல் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு கரண்டி வச்சு கலர்னு கலரிட்டு வந்து முடிஞ்ச வரை நம்ம அந்த நீட்டு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுறணும். குத்தி விட்டோன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் நல்லா அந்த மாதிரி தக்காளி வந்துட்டு வெந்த ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்துட்டு அந்த தக்காளியோட அந்த தண்ணியெல்லாம் வற்றி தக்காளி வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கினாப்புல இருக்கிற மாதிரி வந்த பிறகு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம். நான் வீட்டில் அரைச்ச வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் வந்துட்டு காரத்துக்கு தக்கன, அதாவது தக்காளி அதிகமாக போட்டோம் இல்லையா, அதனால் புளிப்பாக இருக்கும். அதனால் மிளகாத்தூள் வந்து நம்ம காரமாக போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாலுமே இந்த தக்காளி தொக்கு சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் மெய் மறந்துட்டார். சூப்பராக செஞ்சுருக்கடி அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மிளகாத்தூளை போட்டுட்டு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிறேன். அதாவது நீங்கள் கிண்டும் போதே உங்களுக்கே தெரியும் தக்காளி அதிகமாக இருக்கா, மிளகாத்தூள் அதிகமாக இருக்கான்னு. கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாக இருந்தால் தான் நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்பலாம் தண்ணி தேவையில்லை. ஒரு செம்பு தண்ணி, ஒரு செம்போட அரை செம்பு தண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்க செம்பை பொறுத்து. எங்கள் வீட்டு செம்பில் நான் சின்ன குட்டி செம்பு தான், ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வந்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் கொதிக்க விடணும். அப்படின்னா தான் அடி பிடிக்காது இருக்கும். அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கலரி விட்டுட்டு எடுத்தோம்னா தக்காளி தொக்கு, செம்மையான தக்காளி தொக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாரோ பூண்டெல்லாம் போடுவாங்க, என்னென்னவோ போடுவாங்க. எதுவுமே சேர்க்காம வெறும் தக்காளி தொக்குனா இதுதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.